கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த இளைஞர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. எக்கச்சியில் ராணுவ வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டிருந்தது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 இளைஞர்கள் ஸ்தலத்திலேயே பலியாகியிருந்தார்கள். பழையைச் சேர்ந்த 36 வயதான பி. ஜெயக்குமார், பளை மாசரளியைச் சேர்ந்த 32 வயதான கே. குகதாஸ், சுழிபுரத்தைச் சேர்ந்த எஸ். ரதீஸ்வரன் ஆகியோரே உயிரிழந்தனர். இவர்களில் குகதாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருமண பந்தத்தில் இணைந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த கோர விபத்து நேற்று மாலை நடந்துள்ளதுடன் ராணுவ வாகனத்தை செலுத்தி வந்தவர் பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பளையிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை கட்டுக்காடு ராணுவ முகாமில் இருந்து எக்கச்சி 552 படைப்பிரிவு முகாமிற்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ள வந்த ராணுவ ட்ரக் வண்டி முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியது என்று தெரிய வருகிறது. விபத்தில் சிக்கிய முச்சக்கர வண்டி முற்றாக நசுங்கி சேதமடைந்துள்ளது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவர் மிக மோசமாக காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். ஏனையவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். எனினும் கோர விபத்து தொடர்பான தடங்களை அளிக்கும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.